நம்மளுடைய வீடியோவை கனவு கண்டுட்டு இருப்பாங்களே நிறைய பேர் வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் ஒரு பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ மற்ற யாருக்காவது கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ 100% ஜாப் வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு ஜாபாக இது வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ அதனால் வேண்டி லேடிஸ் வந்து நிறைய விரும்பி வந்துட்டு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ்குள்ளேயும் பியூட்டிஷியன் கிளாஸ்குள்ளேயும் வந்துட்டு நிறைய என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறாங்க. நம்மளே வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதிலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. உங்களுக்கே தெரியும், நிறைய நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நியூ பேட்சில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ்லேயுமே என்னென்ன நம்ம செய்கிறோமோ அது எல்லாத்தையுமே அழகாக சூப்பராக நீட்டாக கிளியராக வந்துட்டு அவங்களுக்கும் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு ப்ராக்டிக்கலான அந்த வீடியோ வந்து நமக்கு ஷேர் பண்ணும்போது ஆஹா, அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்னுடைய அகாடமியில் சேரணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. ஸோ ஆன்லைன் கோர்ஸுமே அவைலபிள் இருக்குது, ஆஃப்லைன் கோர்ஸுமே அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க மறக்காமல் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு மேக்கப் வந்து நிறைய பேருக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஏரியா மட்டும் தான் பண்ணுவீங்களா, நீங்கள் இருக்கிற மதுரை மட்டும் தான் பண்ணுறீங்களா மேம் சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணி எனக்கு கேட்டாங்க. அப்படி இல்லைங்க, சென்னைக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நமக்கு போகிறது வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து சொல்லிடணும். இப்போ இன்றைக்கே வந்து மேக்கப் அப்படின்னு இன்றைக்கே சொன்னோம்னா முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஒரு 4 to 5 டேஸ்க்கு பிஃபோராக சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் அங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு அதுக்கான கரெக்டான ஒரு இது டைமிங் போட்டுட்டு நாங்கள் வருவோம். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மேக்கப்புமே வந்துட்டு 5000லேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க மறக்காமல் வந்துட்டு நம்மளுடைய அகாடமியை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். என்டர்டைன்மெண்ட் வீடியோஸுமே நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளாஸ்க்கான மோட்டிவேஷன்ஸ்க்கான வீடியோஸுமே நிறைய இருக்குது. ஸோ சேர்ந்து நல்லா வந்துட்டு பலனடைஞ்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வந்துட்டு என் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். 5000லேருந்து வித் ஜுவல் செட் ஃப்ரீயாக நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலான மேக்கப்லாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க. 2000க்கு நார்மல் மேக்கப்பே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்துட்டு நார்மலாக ஒரு சாரீ வந்துட்டு வியர் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் ஒரு சிம்பிள் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி சிம்பிள் மேக்கப் பண்ணணுங்க. அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க மேம் அப்படின்னு கேட்குறீங்க. 2000 தான் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன் உங்களுக்கு. 2000 மட்டும்தான் அதுக்கு சார்ஜ் பண்ணுறோம். நம்ம சாரீ ட்ராப்பிங் பண்ணி கொடுத்துருவோம், ஹேர் ஸ்டைலிங் பண்ணி கொடுத்துருவோம், சிம்பிள் மேக்கப் போட்டுருவோம். சரிங்களா? அதுக்கு 2000 மட்டும்தான் பே பண்ணணும். நீங்கள் வேறு பெரிய அமௌண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி நம்ம ரொம்ப வந்துட்டு அமௌண்ட் கம்மி பண்ணுறோம், நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் வந்து லோக்கலாக யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம எதுவுமே லோக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த அளவுக்கு நம்ம இதுவாக கொடுக்குறோம் அப்படின்னா, மேக்கப் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பட்ஜெட்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் வந்துட்டு மேக்கப்பே பண்ணாமலே வந்துட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்க வீடியோஸ் பார்த்துருக்கோம். நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக அவங்களும் அவங்களுடைய ஆசைக்காக வேண்டி மேக்கப் வந்து பண்ணி ஒரு வீடியோ ஷூட்டோட அவங்களுடைய வந்து மேரேஜோட அந்த நினைவுகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம 5000லேருந்தே ப்ரைடல் மேக்கப்பான பேக்கேஜ் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். இது வரைக்குமே நல்லபடி போயிட்டுருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க மறக்காமல் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணிக்குவாங்க. ரெக்கமெண்டேஷன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். மறக்காமல் கீழே தெரிகிற நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி உங்களுடைய புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு கிளாஸ்க்கான புக்கிங்ஸுமே இதுலேயுமே நடக்குது. ஸோ இதுவே வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு கோர்ஸ்க்குமே இருக்கும், பியூட்டிஷியன் கோர்ஸ்க்குமே இருக்கும், டைலரிங் கோர்ஸ்க்குமே இருக்கும். அதே டைமில் நீங்கள் எனக்கு மேக்கப்புக்கு புக் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே இதே நம்பர் தான். சரிங்களா? எந்த கன்ஃபியூஸுமே வேணாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, டைலரிங் கோர்ஸ்க்கு எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறது, பியூட்டிஷியன் கோர்ஸ்க்கு எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் நான் படிச்சுட்டே இருக்கேன். ஸோ யாருக்குமே எந்த குழப்பமும் வேண்டாம். ஒரே நம்பர் தான். அந்த ஒரே நம்பர்லேயே நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை வந்து இதில் நீங்கள் வந்துட்டு பூர்த்தி செஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கிளாஸ் வேணும்னா கிளாஸ் டீட்டெயில்ஸுமே அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா என்ன எதுக்காக வேண்டி கால் பண்ணுறீங்க, எதுக்காக வேண்டி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, இப்போ உங்களுக்கு மேக்கப் புக்கிங்காக மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் தெளிவாக டைப் பண்ணி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய காண்டாக்ட் நம்பரோடு இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு கால் வந்துடும். எந்த ஏரியாவில் மேக்கப் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, என்ன டேட் அப்படின்றத இமீடியட்டாக நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்குவாங்க. அதே டைமில் எனக்கு
கிளாஸ் ஜாயின் பண்ணணும், பியூட்டிஷியன் கிளாஸ் நான் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு வந்துட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணணும், எந்த குரூப்பில் நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மேம், இந்த பேட்ச்சில் என்ன சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களை வந்துட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ்க்கான பேட்ச்சில் வந்துட்டு சேர்த்துடுவாங்க. புரியுதுங்களா? இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுதுங்கிறத நீங்கள் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். டைலரிங் கோர்ஸ் பண்ண போகிறீங்களா, பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ண போகிறீங்களான்றதை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் 2 கோர்ஸுமே இருக்குது. ஃப்ரீ கோர்ஸ் வந்துட்டு யூடியூப்பில் நம்ம வந்துட்டு அப்லோட் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சும்மா பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃப்ரீ கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கனாலுமே ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு போட்டு இந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. அதை வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸில் உங்களை வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுடுவாங்க. ஃபர்தராக நீங்கள் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாருமே பார்க்கணும். குரூப்பில் வந்து மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கிளாஸ் எடுக்க போகிறது நான் மட்டும்தான். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஸுமே உங்களுக்கு தேவையில்லை. நிறைய பேர் அதுவுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க, கிளாஸ் யார் மேம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஆஃப்லைன் ஆகட்டும் ஆன்லைன் ஆகட்டும் நம்ம தான் வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். டைலரிங் கோர்ஸுமே நான் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக போகும். ஆல்ரெடி நீங்கள் யூடியூப் போய் பார்க்காதவங்க இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு பாருங்கள். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்பீச் எல்லாம் எப்படி இருக்க, நம்மளுடைய கிளாஸ் வந்து எப்படி இருக்கும், நம்ம கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போயிட்டு போய் பாருங்கள். சரிங்களா? மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே, இந்த வீடியோவை வந்துட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். அது பண்ணாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. குரூப்பில் நான் பார்த்துட்டே இருக்கேன். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் கொடுத்துருக்கேன். இவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா எவங்களும் கிட்டக்கு வர மாட்டாங்க. எல்லாம் அப்படியே தொலைவாக இருந்து நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடும்பொழுது நமக்காக வேண்டி யாரும் முன்னாடி வந்து நின்று நமக்காக பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிறபோது அவங்களுக்கும் இவங்களுக்கும் நீங்கள் எதுக்கு பேக் வாங்குறீங்க? உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. சரியா? அவங்களுக்காக இவங்களுக்காக வேண்டி நம்மளோட லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு கற்றுக்கணும்னு தோணுதா கற்றுக்கோங்க, இல்லை வேணான்னு தோணுதா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீங்களே செய்யுங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதையுமே யாருமே வந்துட்டு உங்களோட லைஃப்பில் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? எல்லாத்தையுமே வந்துட்டு மற்றவங்களுக்காக வேண்டி நம்ம செய்ய முடியாதுங்க. எதுவாக இருந்தாலும் நமக்காக வேண்டி தான் நம்ம செய்ய முடியும். நம்ம கரெக்டாக இருக்குமா, நம்மளுடைய மனசுக்கு நம்ம கரெக்டாக இருக்குமா, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளுடைய ரூட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம கோல் எப்பயுமே அடித்து தூள் கிளப்பிட்டே இருக்கணும். யாருக்காக வேண்டியும் அந்த கோலை வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம உட்காந்துட்டா நமக்கு யாரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உட்காந்துட்டா 4 பேர் பின்னாடி நின்று கை தட்டி சிரிப்பாங்க. ஆனால் நமக்காக வேண்டி ஐயோ பாவம் அப்படின்ற வார்த்தை கூட வாயில் வராது. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்மளோட ஃப்யூச்சரை நம்ம தான் பார்க்க முடியும். நம்ம பேக்ரவுண்டுக்கான தேவைகள் என்னவோ அதை நம்ம தான் பண்ண முடியும். ஸோ எதுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு எனக்கு வருமா வராதா, நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா, எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இந்த உலகத்துக்குள்ளே வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு யாரும் இந்த உலகத்துக்கு வரல. அதே மாதிரி எல்லாரும் பணக்கட்டுகளோட இந்த உலகத்துக்கு வரல. சரியா? எல்லாரும் அப்படிதான் வராங்க. எப்படி வராங்க? ஒன்றுமே இல்லாமல் தான் இந்த உலகத்துக்குள்ளே வராங்க. வந்த பிறகுதான் டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, போலீஸ் ஆகுறாங்க, வக்கீல் ஆகுறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறாங்க, ஃபேஷன் டிசைனர் ஆகுறாங்க, ஆரி ஒர்க்கர் ஆகுறாங்க, டைலரிங் ஆகுறாங்க. நிறைய விஷயம் போய்கிட்டே இருக்கு. அது எல்லாமே எப்போ நடக்குது? அவங்களா எடுத்த அடிகள், அவங்களா வச்ச வேலைகள், அவங்க தாய் தகப்பனுடைய வழிமுறைகள், இப்படிதான் நடக்குது. அதே மாதிரி பணம் காசும் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் கரெக்டாக போகுது அப்படின்னும் பொழுது அவங்க பணம் காசு சம்பாதிச்சு பணக்காரர்கள் ஆகுறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல நம்மளுமே இடம் பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம கோலை நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக அடிக்கணும். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் மார்க் மட்டும் வச்சு மெசேஜ் தயவு செய்து அனுப்பாதீங்க. ஸோ அவங்களுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோ வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இம்மிடியேட்டாக நம்மளுடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் சொல்லித்தர காத்துட்டு இருக்கேன். டாடா, பை பாய்.